ஹரே கிருஷ்ணா. குந்தியின் பிரார்த்தனையின் கடைசி பகுதி. இந்த வீடியோ தான் கடைசி வீடியோ. இதுக்கு முன்னாடி 2 வீடியோ நம்ம பார்த்துருக்கோம். இந்த வீடியோவில் கடைசி 9 ஸ்லோகங்களை பார்க்க போகிறோம். இதோட இந்த குந்தியோட எபிசோட் முடிஞ்சுது. ஸ்லோகத்துக்குள்ளே போகலாம். ஸ்ரவணஸ்மரணார்ஹானி 3வது வரி. ஸ்ரவணம்னா காதால் கேட்கறது, பகவானினுடைய நாமத்தை அல்லது கீர்த்தனைகளை காதால் கேட்கறது ஸ்ரவணம். பகவானை எப்போதுமே நம்ம மனசில் நினைக்கிறதுக்கு பேர் தான் ஸ்மரணம். ஆர்ஹானினா பூஜை பண்ணுறது. இது 3 விஷயங்களை நம்ம தினமும் செய்யணும். பக்தி பாதை, டிவோஷனல் சர்வீஸ் அப்படின்னா என்னென்னா, பகவானுக்கு இந்த 3 முக்கியமான சேவைகள், மொத்தம் 9 சேவைகள் இருக்குது. அதில் இந்த 3 சேவையும் முக்கியம் அப்படின்னு குந்தி சொல்கிறா. இதை நமக்கு நினைப்பூட்டுறதுக்காக தான் பகவான் அவதாரம் பண்ணியிருக்கார் அப்படிங்கிறா. இதுக்கு முன்னாடி இருந்த ஸ்லோகத்தில் என்ன சொன்னா, யதுகுலத்தின் பெருமையை சேர்க்கறதுக்காக தான் யதுகுலத்தில் போய் பிறந்தார் அப்படின்னா, இதில் மக்களை பக்தி அப்படிங்கிற வழியில் கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக அவதாரம் பண்ணார் அப்படிங்கிறா. முதல் வரிக்கான அர்த்தத்தை பார்ப்போம். கிளிஷ்யமானானாம்னா, இந்த சம்சாரங்கிற கடலில் நம்ம மூழ்கி தவிக்கிறோமா. எதனால்? அவித்யா. வித்யானா நாலேஜ், அவித்யா அப்படின்னா அறியாமை. ஸோ அந்த அறியாமையினால் நம்ம மூழ்கி தவிக்கிறோம். இந்த அறியாமைக்கான காரணம் என்னென்னா, காம கர்மபிகி அப்படின்னு தொடர்ந்து வருது. காமம்னா உங்களுக்கே தெரியும், ஆசை. கர்மா அப்படின்னா நம்ம ஒன்று எதிர்பார்த்து செய்யும். இதனால தான் நம்ம இந்த கடலில் மாட்டின்னு இருக்கோம் அப்படின்னு குந்தி சொல்கிறா. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு அர்த்தம் பார்த்தோம். இப்போ அது என்ன ஸ்லோகம்னு பார்க்கலாம். இது மாதிரி நம்ம முதல்ல அர்த்தம், அப்புறம் ஸ்லோகம்னு பார்க்க போகிறோம். பவேஸ்மின் கிளிஷ்யமானானாம் அவித்யா காம கர்மபிஹி ஸ்ரவணஸ்மரணார்ஹானி கரிஷ்யன் இதி கேச்சனா. 36வது ஸ்லோகத்துக்கான அர்த்தத்தை இப்போ பார்க்க போகிறோம். முதல் வரிக்கான அர்த்தம் ஸ்ருண்வந்தி காயந்தி. ஸ்ருண்வந்தினா காதால் கேட்குறது. எதை? பகவானுடைய நாமத்தை காதால் கேட்குறது. காயந்தினா பாடுறது. கிருணந்திய பீக்ஷ்ணஷக. கிருணந்தியனா கிரகிச்சுக்கிறது, அதாவது புரிஞ்சுக்கிறது. நம்ம தாத்பரியத்தை, பகவான் என்ன சொல்ல வரார் அப்படிங்கிறது புரிஞ்சுக்கிறது. இதெல்லாம் பீக்ஷ்ணஷகனா தொடர்ந்து கண்டினியூஸாக, நான்ஸ்டாப்பாக, நித்தியமும் எப்போதுமே நம்ம பண்ணின்னு இருக்கணுமா. அப்படி பண்ணினா பகவானை நம்ம கண்டிப்பாக அடைவோன்னு கடைசி வரியில் சொல்கிறா. அதுக்கு முன்னாடி 2வது வரி ஸ்மரந்தி நந்தந்தி. ஸ்மரந்தினா இதுக்கு முன்னாடி இருந்த ஸ்லோகத்திலே பார்த்தோம். பகவானை ஞாபகத்தில் வச்சுக்கிறது, மனசில் எப்போதும் அவரே நினச்சிட்டு இருக்கிறது. நந்தந்தினா ரொம்ப சந்தோஷப்படுறது. எதனால் அப்படின்னா இப்போ பகவானுக்கு நம்ம சேவை செய்கிறோம், மாலையெல்லாம் தொடுக்கிறோம், அதை சந்தோஷமாக பண்ணுறது. நந்தந்தி தவேஹிதம் ஜனா அப்படின்னா ஜனானா மக்கள். தவேஹிதம்னா இதை மற்றவங்களையும் செய்ய வைக்கிறது, அதை பார்த்து மகிழ்ச்சி அடையிறது. இதெல்லாம் செஞ்சால் ஒன்றை எளிதாக அடைய முடியும் அப்படிங்கிற குந்தி. த ஏவ பஷ்யந்தி. பஷ்யந்தினா பார்க்குறது. என்ன பார்ப்பாங்களாம்? சிரேன தாவகம். ரொம்ப சீக்கிரமாக பகவானினுடைய பொற்பாதங்களை பார்ப்பாங்களாம். கடைசி வரியில் பரமம் பதாம்புஜம். பதாம்புஜம்னா பகவானினுடைய பாதத்தை பார்ப்பாங்களாம். பிறப்பு இறப்பு அப்படிங்கிற சைக்கிள்லேருந்து விடுபட்டுருவாங்க அப்படின்னு சுருக்கமாக இந்த ஸ்லோகத்தில் குந்தி சொல்லி முடிக்கிறார். நம்ம இந்த ஸ்லோகத்தை இப்போ பார்ப்போம். ஸ்ருண்வந்தி காயந்தி கிருணந்திய பிக்ஷ்ணஷக ஸ்மரந்தி நந்தந்தி தவேஹிதம் ஜனாஹ த ஏவ பஷ்யந்த்ய சிரேன தாவகம் பவ பிரவாஹோ பரமம் பதாம்புஜம். 37வது ஸ்லோகத்தோட அர்த்தத்தை பார்ப்போம், அப்புறம் ஸ்லோகம் பார்க்கலாம். கிருஷ்ணா, உன் கடமையெல்லாம் நீ முடிச்சிட்ட,
அதனால் இன்னைக்கு நீ எங்களை விட்டு போகிற, எங்களுக்கு யார் இருக்கா, நீ போயிட்டா நாங்கள் அனாதையாயிட மாட்டோமா? அது மட்டும் இல்லாமல் எங்களை சுற்றி நிறைய எதிரிகள் இருக்காங்க, நீ போயிட்டா எங்களை யார் காப்பாற்றுவா அப்படிங்கிறா இந்த ஸ்லோகத்தில். முதல் வரியில் அத்ய அப்படின்ற, அத்யனா டுடே, இன்னைக்கு அப்படின்னு அர்த்தம். அவர் துவாரகைக்கு கிளம்புறார். இந்த குந்தி ஸ்துதியே எப்போ நடந்ததுன்னா மகாபாரத போர்லாம் முடிஞ்சிட்டு அவர் துவாரகைக்கு கிளம்புறார். தேரில் ஏறி உட்காந்துருக்கும் போது அது நடந்ததுன்னு உங்களுக்கே தெரியும். ஸோ ஸ்வக்ருத்த அப்படின்னா சுயமாக அவர், இஹித்தனா கடமைகளை அவரே செஞ்சு முடிச்சுட்டு கிளம்புறாராம், விட்டுட்டு போகிறாராம். கிவிங் அப் அப்படிங்கிறதுக்கு என்ன வரி அப்படின்னா ஜிஹாசசி, ஜிஹாசசினா எங்களை விட்டுட்டு போறியே அப்படிங்கிறா. பாண்டவர்கள்லாம் ரொம்ப சிறந்த பக்தர்கள், கிருஷ்ணரையே தான் நம்பின்னு இருக்காங்க. அவங்க சக்தி அவங்க நம்பலை, கிருஷ்ணரையே தான் நம்பின்னு இருக்காங்க. நம்ம பொதுவாக யாரையாவது நம்பி இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவோம், ஆனால் நம்ம பகவானை நம்பி இருக்கலாம். அதனால தான் நம்ம சனாதன தர்மத்துக்கு, சனாதங்கிறதுக்கு இன்னொரு அர்த்தம் என்னென்னா யாருமே அனாதை கிடையாது. அநாத அப்படின்னு ஒரு சமஸ்கிருதத்தில் ஒரு அர்த்தம் இருக்குது. அநாதனா தமிழ் அனாதை, சனாத அப்படின்னா ப்ரொடெக்ஷன், கார்டியன், நம்மளை பாதுகாக்கிறான். யார்? பகவான் பாதுகாக்கிறான். அதனால தான் நம்ம தர்மத்துக்கு சனாதன தர்மம் அப்படின்னு ஒரு பேர் உண்டு. சுஹ்ருதோனு ஜீவினக, அணுஜீவினகனா உன்னை நம்பி தான் நாங்கள் வாழ்ந்துட்டுருக்கோம் அப்படிங்கிறா. ஏஷாம்ன சான்யத், ஆன்யத்னா யார் இருக்கா, உன்னை விட்டா எனக்கு யாரும் கிடையாது. பவத பதாம்புஜாத்னா, பதாம்னா பாதம், உன்னுடைய பொற்பாதங்களை நம்பி தான் நாங்கள் இருக்கோம், என்னை விட்டு போகாதன்னு சுருக்கமாக அதில் சொல்கிறா. பகவானை மட்டும்தான் நம்ம முழுமையாக நம்ப முடியுங்கிறது தான் உண்மை. அப்யத்யனஸ்துவம் ஸ்வக்ருதே ஹித பிரபோ ஜிஹாசசி ஸ்வித் சுஹ்ருதோனு ஜீவினஹ ஏஷாம் ந சான்யத் பவத பதாம்புஜாத் பராயணம் ராஜசுயோஜிதாம் ஹசாம். நம்ம உயிரோடு இருக்கும்போது நம்மளை பேர் சொல்லி கூப்பிடுவாங்க. நம்ம இறந்துட்டா நீங்கள் எவ்வளோ பெரிய பொசிஷனில் இருந்தாலுமே உங்களை பணம்னு தான் சொல்லுவாங்க, இல்லை பாடி அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி கிருஷ்ணா நீ எங்களோட இருக்கிற வரைக்கும் தான் எங்களுக்கு பேர் புகழ் எல்லாமே. நீ எங்களை விட்டு போயிட்ட, உன்னுடைய தரிசனம் கிடைக்கல அப்படின்னா நாங்களாம் அழிஞ்சு போயிடுவோம். யதுகுலத்தோடையும் பாண்டவர்களோடையும் சேர்ந்து எங்களுடைய பேர் புகழ் எல்லாமே அழிஞ்சு போயிடும் அப்படிங்கிறா. கிருஷ்ணரை இதில் ஹிருஷிகேஷன் அப்படிங்கிற, அதுதான் முக்கியமான விஷயம். அதாவது கிருஷ்ணரை ஏன் அப்படி சொல்கிற, ஹிருஷிகேஷனை என்ன அர்த்தம் அப்படின்னா கண்ட்ரோலர் ஆஃப் சென்சஸ் அப்படின்னு அர்த்தம். அதாவது உணர்ச்சிகளை கட்டுக்குள் வைத்திருப்பவனாம் கிருஷ்ணன். அதனால தான் அவனுக்கு ஹிருஷிகேஷன்னு ஒரு பேர் உண்டாம். ஸோ இப்போ நம்ம எப்படி உணர முடியறது, நம்ம பாடியில் இது மாதிரி 5 உணர்வுகள்லாம் இருக்கு இல்லையா, தொடுதல் உணர்வு, இது மாதிரி இந்த உணர்வுகள்லாம் எப்படி இருக்குது அப்படின்னா உயிர் இருக்கிற வரைக்கும் தான் உணர்ச்சி இருக்கும். ஸோ கிருஷ்ணர் பாண்டவர்களுக்கு உயிர் மாதிரி. ஸோ அதனால் ஹிருஷிகேஷனுங்கிற உயிர் போயிடுத்து அப்படின்னா உணர்ச்சி இருக்காது. ஸோ கிருஷ்ணர் அதனால தான் அவள் இப்படி சொல்கிறா. அதில் அதர்ஷனம் அப்படின்னு ஒரு வரி இருக்கு. பவதோ தர்ஷனம் யர்ஹி, நீ தரிசனம் பண்ணல அப்படின்னா இவேஷித்து லிவிங் பீயிங்ஸ், அதாவது பகவான் பார்க்கலன்னா ஒரு புல்லு கூட அசையாது. ஸோ அப்படி இருக்கும்போது நீ எங்களை விட்டு போகக்கூடாது அப்படிங்கிறா. 2வது வரியில் யதுபிகி சக பாண்டவாக, யதுகுலத்தோடையும் பாண்டவர்களோடையும் சேர்ந்து நாம ரூபாபியாம் எங்களுடைய பேரும் புகழும் அழிஞ்சிடும் அப்படிங்கிறா. கேவயம் நாம ரூபாபியாம் யதுபிகி சக பாண்டவாக பவதோ தர்ஷனம் யர்ஹி ஹிருஷிகானாமிவேஷிதுஹு. 39வது ஸ்லோகத்தில் குந்தி கிருஷ்ணரை கதாதரா அப்படிங்கிறா. கதையை தாங்கின்னு இருக்கிறவனே, நீ இந்த இடத்த விட்டு போயிட்டா, இந்த ஹஸ்தினாபுரத்தை விட்டு போயிட்டேனா இந்த இடத்தோட அழகே பாழா போயிடும். பகவானுடைய பாதம் பட்டதுனால அந்த இடமே அழகாக இருக்கான், அந்த நிலமே அழகாக இருக்கான். நிலத்தை தான் இயம் நேயம் அப்படின்னா
ந இயம் இந்த இடம் அழகாக இருக்காது, நனா அழகாக இருக்காது. சோபிஷ்யத்தே சோபனானாலே அழகுன்னு அர்த்தம். சோபிஷ்யத்தேனா அழகு போயிடும், நீ இல்லைன்னா அழகாக இருக்காது, அதனால போகாத அப்படிங்கிறா. கிருஷ்ணருடைய பாதம் பட்டதுனால அந்த இடமே ஜொலிக்கிறதான். கிருஷ்ணருடைய பாதத்தில் பொதுவாக என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னா குடை, தாமரை, சுதர்சன சக்கரம், கதை, தேர், குதிரைகள், யானைகள், துளசி மாடம், துளசி, இது மாதிரி ரொம்ப மங்களகரமான விஷயங்கள்லாம் பதிஞ்சிருக்குமா. இப்போ நமக்கெல்லாம் பர்த் மார்க் இருக்கும், மச்சம் இருக்கிற மாதிரி. கிருஷ்ணர் காலெலாம் இதெல்லாம் அவர் பிறந்ததுலேருந்தே இருக்கான். அவர் அவதாரம் பண்ணதுலேருந்து எல்லா அவதாரத்துலேயும் ராமருடைய பாதத்துலேயும் இருக்கும், கிருஷ்ணருடைய பாதத்துலேயும் இருக்கும், ஏன் நரசிம்மர் பாதத்தில் கூட இருக்கும். பகவானுடைய பாதமே ரொம்ப சிறந்ததுங்கிறத குறிக்கிறதுக்காகவே அவருடைய பாதத்தில் இந்த அறிகுறிகள்லாம் இருக்குமா. அதை தான் இதில் என்ன சொல்கிறா அப்படின்னா துவத் பதைர் அங்கிதா பாதி. அங்கிதா பதைர் அப்படின்னா பாதம், அதாவது காலடி, காலடியில் இந்த அறிகுறிகள்லாம் இருக்குது. அங்கிதானா அறிகுறிகள், பாத்தி அப்படின்னா இந்த அறிகுறிகள்லாம் பட்டதுனால அந்த இடமே ஜொலிக்கிறதான். லக்ஷணமாக இருக்கான், ஸ்வலக்ஷண விலக்ஷித்தை, ரொம்ப லக்ஷணமாக இருக்கான். விலக்ஷித்தைனாலும் அறிகுறிகள் இல்லைனா முத்திரை அப்படின்னு சொல்லலாம். பகவானுடைய பாதத்தில் இருக்கிற முத்திரைகள்லாம் ரொம்ப லக்ஷணமாக இருக்கான். ஸோ இந்த ஸ்லோகத்தில் பாத சுவடுகளின் பெருமையை குந்தி சொல்கிறா. இப்போ நம்ம ஸ்லோகத்தை பார்ப்போம். நேயம் சோபிஷ்யதே தத்ர யதேதானீம் கதாதரா த்வத்பதைரங்கிதா பாதி ஸ்வலக்ஷண விலக்ஷிதைஹி. குந்தி இந்த 40வது ஸ்லோகத்தில் ஹஸ்தினாபுரம், அதாவது டெல்லி, அந்த காலத்தில் எப்படி இருந்தது அப்படின்னு சொல்கிறா. கடல்லாம் நிறைஞ்சு செல்வம் நிறைஞ்சிருந்துதான், முத்து பவழம் அப்படின்னு நல்ல செல்வம் நிறைஞ்சிருந்துதான். மலைகள்லாம் எல்லா விதமான செடி கொடிகள், ஔஷதம், மருத்துவ குணமுள்ள செடி கொடிகள்லாம் நிறையா இருந்துதான். அப்புறம் வனம், நல்ல காடுகள்லாம் இருந்துதான், அழகாக இருந்துதான். நல்ல விதவிதமான பூக்கள்லாம் பூத்து குலுங்கிட்டு நல்லா செழிப்பாக இருந்துதான். நகரமும் சரி கிராமமும் சரி. இதைத்தான் முதல் வரியில் ஜனபதா அப்படின்னா நகரம் கிராமம் அப்படின்னு குறிக்கும். ஏதந்தே இப்போ எதேஷ்டம் அப்படிங்கிறோம்ல, இப்போ போதுமான அளவு இருக்குது அப்படிங்கிறத நம்ம என்ன சொல்லுவோம், எதேஷ்டம் போகிறோம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அதை தான் சமஸ்கிருதத்துலேருந்து வந்திருக்கு அந்த வார்த்தை. இந்த ஸ்லோகத்தில் இருக்குது பாருங்க, கடைசி வரி ஹேதந்தே தவ வீக்ஷிதைஹி. ஹேதந்தே, ஏதந்தேனா போதுமான அளவுக்கு செல்வங்கள் நிறைஞ்சு இருக்கான். இப்போ நம்ம இப்போ போதுமான அளவு நதி இருக்குதுன்னு சொன்னால் உங்களுக்கு புரியுமா? இப்போ நதியிலலாம் வீடு கட்டிடுறாங்க, ஏரியிலலாம் வீடு கட்டிடுறாங்க. அந்த காலத்தில் எது எப்படி இருக்கணுமோ அப்படி இருக்குது. யாரும் எதையும் டிஸ்டர்ப் பண்ணலை. நதிகள்லாம் எந்த எந்த ரூட்டுக்கு போகணுமோ அந்த ரூட்டில் கரெக்டாக போயின்னு இருக்கான். இப்போ நம்மளாக இருந்தால் நதி கொஞ்சம் காஞ்சிருந்தால் நதியிலே நம்ம ஃப்ளாட்டு கட்டிடுவோம் இல்லையா. இந்த காலத்தில் அப்படிலாம் இல்லை. அதுதான் இந்த ஸ்லோகத்துக்கான அர்த்தம். கடைசி வரியில் போதுமான அளவு இருக்குன்னு சொல்லிட்டா, முதல் வரியில் நகரம் இதெல்லாம் குறிக்கிறது. 2வது வரியில் எங்கே நதியை சொல்லியிருக்கா அப்படின்னு நம்ம பார்ப்போம். இந்த நதி, வனம்னா என்ன, காடு, இதெல்லாம் எங்கே சொல்லியிருக்கான்னு பார்ப்போம். சுபக் வௌஷதி வீருதக, ஔஷதம், சுபக் வௌஷதி, ஔஷதிங்கிறத 2 பிரிக்கணும். அந்த வார்த்தையை பிரித்தா ஔஷதம்னு வரும். ஔஷதம்னா மருந்து, வீருதகனா அப்படின்னா பழங்கள், காய்கறிகள் அப்படின்னு பொதுவாக குறிக்கிற வார்த்தை. அடுத்தது வனாத்ரி, வன ப்ளஸ் அத்ரி. வனம்னா காடு, அத்ரினா மலை. நத்யுதன் வந்தோ, நதி அப்படிங்கிறது நமக்கே தெரியும், ஆறு. உதன் வந்தோ அப்படின்னா கடல். இதெல்லாம் செல்வ செழிப்போடு இருக்குது. ஏன் செல்வ செழிப்போடு இருக்குது? வீக்ஷிதேஹி, உன்னுடைய
கடாட்சத்தினால பகவான் பார்க்கறதுனால எல்லாம் செல்வ செழிப்போடு இருக்குது, அதனால நீ போகாதங்கிறா. இப்போ இருக்கிற டெல்லி எப்படி, ஹஸ்தினாபுரங்கிறது என்ன டெல்லி தான். ஸோ இப்போ இருக்கிற டெல்லியோட கம்பேரே நீங்கள் பண்ண முடியாது. நம்ம இப்போ ஸ்லோகத்தை பார்க்கலாம். இமே ஜனபதா ஸ்மிருத்தா சுபக் வௌஷதி வீருதஹ வனாத்ரீனத்யுதன்வந்தோ ஹேதந்தே தவ வீக்ஷிதைஹி. 41வது ஸ்லோகத்தில் குந்தி என்ன சொல்கிறான்னா, எனக்கு விருஷ்ணி குலத்தில் இருக்கிற இந்த பந்தத்தையும் பாண்டவர்களோடு இருக்கிற பந்தத்தையும் அறுத்துரு. இந்த பாசம் பந்தம் இதெல்லாம் அறுத்துட்டா எனக்கு ஒன்று அடையிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறா. இதில் பகவானை பிரபஞ்சத்தோடு ஒப்பிடுறா. பிரபஞ்சத்துக்கு உருவம் கொடுத்தா அது பகவான். அதுதான் விஸ்வமூர்த்தியே. மூர்த்தினா உருவம்னு அர்த்தம். விஸ்வாத்மன் அப்படின்னா இந்த பிரபஞ்சத்துக்கே ஆத்மாவாக இருக்கிறது கிருஷ்ணர் அப்படிங்கிறா. விஸ்வேஷாங்கிறா, அதாவது ஈஷானா என்ன, ஈசன். இந்த பிரபஞ்சத்துக்கே ஈசன் நீதான் அப்படிங்கிறா. விஸ்வேஷ, விஸ்வ ஆத்மன், விஸ்வமூர்த்தே, இது எல்லாத்துக்கும் அர்த்தம் பார்த்தோம். அடுத்தது ஸ்னேக பாசம் அப்படின்னா ஸ்னேகம்னா என்ன, உறவு. இந்த பாசம்னா உங்களுக்கே என்னன்னு தெரியும். இந்த பந்தத்தெல்லாம் அறுத்துரு. இமம் சிந்தி, சிந்தினா கட் பண்ணி விட்டுடு அப்படிங்கிறா. ஸ்வகேஷு அப்படின்னா தன்னுடைய சொந்தம். அவளுடைய சொந்தங்கள்லாம் யார், அவள் பெற்ற பிள்ளைகள் பாண்டவர்கள். அப்புறம் விருஷ்ணி குலம். அப்புறம் விருஷ்ணி குலங்கிறது அவள் அப்பா சைடு விருஷ்ணி குலம். இந்த பாசம்லாம் இல்லாமல் இருந்தால் கிருஷ்ணர் அடையிறது ஈஸிங்கிறதுனால இந்த உறவை கட் பண்ணி விட்டுரு, அதாவது பாசத்தை கட் பண்ணி விட்டுரு. கடைசி வரியில் பார்த்தீங்கன்னா பாண்டுஷு விருஷ்ணிஷு அப்படின்னு இருக்கும். திருடம் திருடம் பாண்டுஷு விருஷ்ணிஷுனா ரொம்ப டீப்பாக ஆழமான பாசம் நமக்கு யாருக்கிட்ட இருக்குன்னா நம்ம பெற்ற குழந்தைகள் மேலேயும் நம்ம அப்பா சைடு இல்லைனா அம்மா சைடு இருக்கிற உறவுகள் மேலேயும் இருக்கும். அதை தான் அவள் கட் பண்ண சொல்கிறா. அத்த விஸ்வேஷ விஸ்வாத்மன் விஸ்வமூர்த்தே ஸ்வகேஷு மே ஸ்நேகபாஷமிமம் சிந்தி திருடம் பாண்டுஷு விருஷ்ணிஷு. இந்த 42வது ஸ்லோகத்தில் குந்தி கிருஷ்ணனை மதுபதே, மது அப்படிங்கிற அரக்கனை மகாவிஷ்ணு கொன்றார். மது கைடபர்கள் அப்படின்னு மகாவிஷ்ணுனுடைய காதின் மெழுகுலேருந்து பிறந்த அரக்கர்கள் தான் மது கைடபர்கள். அந்த அரக்கர்களை கொன்றது மகாவிஷ்ணு. கிருஷ்ணர் யார், மகாவிஷ்ணு தான். ஸோ குந்தி என்னதான் கிருஷ்ணருடைய அத்தைனாலும் அவளுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கு. இவர் தான் மகாவிஷ்ணு அப்படின்னும் தெரிஞ்சிருக்கு. ஸோ இந்த ஸ்லோகத்தில் என்ன சொல்கிறா அப்படின்னா, அனன்ய பக்தி அப்படின்னா அன்அலாய்டு டிவோஷன் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லுவோம். பகவானை தவிர எதையுமே நினைக்காம இருக்கிறது தான் அனன்ய பக்தி. அதை நீ எனக்கு கொடு. எப்படி நதி கடலில் கரெக்டாக கலக்கிறதோ அது மாதிரி நான் உன்கிட்ட சரணாகதி அடையணும் அப்படிங்கிறா. இதில் கங்கே வௌகம் உதன்வதி. கங்கை உதன்வத்தினா கடல். கங்கை எப்படி கடலில் கலக்கிறதோ அது மாதிரி நான் உன்கிட்ட அடையணும் அப்படிங்கிறா. துவயிமே அனன்ய விஷயா. அனன்ய விஷயா அப்படின்னா மற்ற எதுலேயும் என்னோட அந்நிய விஷயங்கள், அதாவது தேவையில்லாத விஷயங்களில் என்னுடைய கவனம் போகாமல் மத்திர்னா மதி, என்னுடைய மனது மதுபதே, அதாவது ஒன்னையே நினச்சின்னு இருக்கணும் அப்படிங்கிறா. துவயி மே நன்ய விஷயா மத்திர் மதுபதே சகிருத் ரதிம் உத்வஹதா தத்தா
கங்கே வௌகம் உதன்வதி. குந்தி இந்த கடைசி ஸ்லோகத்தில் கிருஷ்ணரை எப்படி அழகாக புகழறா அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஓ கிருஷ்ணா, இந்த ராஜவம்சத்தை சேர்ந்தவங்க பூமியில் தேவையில்லாத வேலையெல்லாம் செய்கிறாங்க, அவங்கள நீ அழிச்சிருக்க. ராஜவம்ச தகனன்னா அழிக்கிறது. உன்னுடைய பேரும் புகழும் என்றைக்குமே அழியாது, என்றைக்குமே நிலச்சி இருக்கும். அனப்பவர்க்க வீரியம் அப்படின்னா பகவான் கோவர்தன மலையை தூக்கியிருக்கார் அப்படின்னு இப்போ வரைக்கும் நம்ம பேசிக்கிறோம் இல்லையா. அதனால் பகவான் கம்சன் அழிச்சிருக்கார். கம்சன் ராஜவம்சம் தானே. ஸோ இதெல்லாம் தான் அவ சொல்கிறா. உன்னுடைய பேர் என்றைக்குமே நிலச்சிருக்கும், அனப்பவர்கனா அழியாது. முதல் வரியில் கிருஷ்ண சகனா ஃப்ரெண்ட், சகா அப்படிங்கிறோம் இல்லையா, நண்பன். நீ அர்ஜுனனுடைய நண்பன். விருஷ்ணி குலத்திலேயே நீ தான் சிறந்த தலைவன் அப்படிங்கிறா. விருஷ்ணி குலம்ங்கிறது யாதவ குலத்தின் வழியில் வந்திருக்கிறது தான் விருஷ்ணி குலம். அதில் தான் பகவான் அவதாரம் பண்ணார். ஸோ ரிஷப வாகனம் அப்படிங்கிறோம் இல்லையா. ஸோ அது மாதிரி விருஷ்ணி குலத்துக்கே நீ தான் தலைவனுங்கிறத விருஷ்ணி ரிஷப அப்படின்னு அந்த வரியில் அவ குறிக்கிறா. நீ மெயினாக இந்த 3 பேரை காப்பாற்றுறதுக்காக அவதாரம் பண்ணியிருக்க அப்படிங்கிறா. கோவிந்தா அப்படின்னு உன் பேரே பசுமாடுகளை நீ பரிபாலனம் பண்ணுறதுனால வந்தது. ஸோ கோத்விஜ சுரார்த்தி ஹர, அதாவது கோனா பசு, த்விஜ அப்படின்னா பிராமணர்கள், சுர அப்படின்னா தேவர்கள், அர்த்திஹர அர்த்தினா துயரம், ஹரனா துயரத்தை போக்குறவன். ஸோ இந்த 3 பேருடைய துயரத்தை போக்குறதுக்காக தான் பகவான் அவதாரம் பண்ணியிருக்கார் அப்படிங்கிறா குந்தி. ஸோ அந்த அவதாரத்தை கோத்விஜ சுரார்த்தி ஹராவதாரா, ஹரானா வதம் பண்ணுறதுக்காக அவதாரம் பண்ணியிருக்க. எதை வதம் பண்ணுறதுக்கு? இந்த 3 பேருடைய துயரம், அர்த்தி துயரத்தை போக்குறதுக்காக அவதாரம் பண்ணியிருக்கார் அப்படிங்கிறா. கடைசி வரிகள் யோகேஸ்வரா கிலோ, அகிலோனா அகிலம், இந்த அகிலத்துக்கே இந்த பிரபஞ்சத்துக்கே யோகேஸ்வரன் ஈஸ்வரன் யாருன்னா நீதான் கிருஷ்ணன், நீதான் குருவும் கூட. யோகேஸ்வரா கிலோ குரோ பகவன் நமஸ்தே, பகவானே நமஸ்தே, உன்னை நான் நமஸ்காரம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி முடிக்கிறா. ஸ்ரீ கிருஷ்ண கிருஷ்ண சக விருஷ்ணி ரிஷபாவனித்ருக் ராஜன்ய வம்சதகனானபவர்க வீரிய கோவிந்த கோத்விஜ சுரார்த்தி ஹராவதார யோகேஸ்வராகில குரு பகவன் நமஸ்தே. பொறுமையாக குந்தி ஸ்துதியோட, அதாவது குந்தியின் பிரார்த்தனையோட எல்லா பகுதியும் பார்த்தமைக்கு நன்றி. ஹரே கிருஷ்ணா.